இந்த எபிசோட ஃப்ராங்கா பேசும்போது நாம பார்க்க போற படம் நிறங்கள் 3. கார்த்திக் நாராயண் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல அதர்வா, சரத்குமார், அம்மு அபிராமி, துஷ்யந்த், ரஹ்மான் இவங்கெல்லாம் லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஒன்லைன் என்னன்னா, 2 வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விஷயங்களுக்காக ஒரு தேடல்ல இருக்காங்க. அந்த தேடலோட முடிவுல என்ன நடக்குது? இன்னும் விரிவா சில ஸ்பாய்லர்களோட சொல்லணும்னா, ஸ்ரீ இந்த கேரக்டர்ல துஷ்யந்த் பிளே பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட், 12th படிச்சுட்டு இருக்காரு. பட் அவங்க அம்மா அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. வசந்த் இந்த கேரக்டர்ல ரஹ்மான் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸ்ரீக்கு வசந்த் டீச்சர் தான் ஒரு ரோல் மாடல் மாதிரின்னே சொல்லலாம். அந்த நாள் காலையில வசந்த் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஏன்னா காலையில டியூஷனுக்கு போன அவருடைய பொண்ணு பார்வதியை காணோம். அந்த கேரக்டர்ல அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க. பார்வதியும் ஸ்ரீயும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறதுனால பார்வதி காணாம போனது தெரிஞ்சதும் ஸ்ரீ அவங்கள தேடி கிளம்புறாரு தன்னோட நண்பர்கள் கூட. இன்னொரு பக்கம் வெற்றி இந்த கேரக்டர்ல அதர்வா நடிச்சிருக்காரு. ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற முயற்சிகள்ல இருக்காரு. பட் சடனா அவர் வீட்டுல இருந்து காணாம போற ஒரு விஷயம் அவர் நம்பிக்கையே புரட்டி போடுது. இந்த கதைக்குள்ள வரக்கூடிய இன்னொரு கேரக்டர் போலீஸ் ஆபீசர் செல்வம். இந்த கேரக்டர்ல சரத்குமார் பிளே பண்ணியிருக்காரு. ஒரு கரப்டட் காப்பான அவரு ஒரு மினிஸ்டர் கிட்ட மோதுறாரு. சோ இந்த எல்லா கதைகளும் ஒரு புள்ளியில எப்படி இணையுது? காணாம போன பார்வதி என்னானாங்க? வெற்றி கிட்ட இருந்து என்ன திருடு போச்சு? ஸ்ரீ அவங்க அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா? இதெல்லாம் சொல்றதுதான் நிறங்கள் 3 படத்தோட மீதி கதை. ஒரு த்ரில்லர் ஜோனுக்குள்ள கார்த்திக் நாராயண் ஹியூமன் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைச்சிருக்காரு. அதுவும் குறிப்பா அப்பாக்களின் வழியா அந்த உலகத்துக்குள்ள போக முயற்சி பண்ணிருக்காரு. அண்ட் அந்த களத்துக்குள்ள நல்லவங்களா நினைச்சிட்டு இருக்கவங்க திடீர்னு கெட்டவங்களா மாறுறதும், கெட்டவங்களா நாம பார்த்துட்டு இருந்தவங்க நல்லவங்களா மாறுறதும்னு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பிளே பண்ணிருக்காரு. இதுக்கப்புறமா பிளஸ்ன்னு சொல்றதுக்கு படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் சொல்லணும். டிஜோ டாமியோட சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த சீனையும் ரொம்ப போரிங்கான ஆங்கிள் வைக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படம் முழுக்க கொண்டு போயிருந்தாரு. அண்ட் ஜாக்ஸ் விஜயோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அட்டகாசமா இருந்தது. ஒரே ஒருத்தல் இளையராஜாவோட பாடல்களை அங்கங்க பயன்படுத்தியிருந்த விதம் அது அந்த காட்சிகளுக்கு அவ்வளோ அழகா பொருந்தல. ஆக்டிங்கா இந்த படத்துல நம்மள அட்ராக்ட் பண்றது சரத்குமார் மட்டும்தான். கிரிமினல்ஸை சின்ன பசங்க மாதிரி ட்ரீட் பண்றது, ஓவரா சவுண்ட் கொடுக்குற அக்யூஸ்ட ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றது, ஒரு மினிஸ்ட்ரியே நக்கலா ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி பல இடங்கள்ல படம் சரத்குமாரோட ஷோவா தான் இருக்கு. அதுக்கப்புறம் துஷ்யந்த், அம்மு அபிராமி, ரஹ்மான் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணது அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் சில போதை வஸ்துக்களை எடுத்துக்கிட்டு படம் ஃபுல்லா ஹையா இருக்கிற மாதிரியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அதை அவர் ட்ரை பண்ணியிருந்தாலுமே அந்த அளவுக்கு அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இன்னொன்னு, இந்த கதைக்குள்ள அந்த போதை ஆங்கிள் எதுக்கு அப்படிங்கிறதும் தெரியல. படத்தோட குறைகள் அப்படின்னு சொல்லணும்னா, கார்த்திக் நாராயண் ஒரு சிம்பிளான ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு தன்னோட ட்விஸ்டடான ஸ்கிரீன் பிளேயால. அது இந்த படத்தை எந்த விதத்திலையும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கல. இன்னும் சொல்ல போனா படத்தையே ரொம்ப ஆர்டிபிஷியலா தான் மாத்துது. படத்துல வர்ற எந்த கதாபாத்திரங்களோடையும் நம்மளால ரூட் பண்ணிக்கவே முடியல. பார்வதி காணாம போறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பதட்டமோ, ஐயோ வெற்றிக்கு இப்படி ஆயிடுச்சு, இனிமே அவரோட ஃபியூச்சர் என்னவாகும் அப்படிங்கிற பதட்டமோ, திடீர்னு ஒரு கதாபாத்திரம் கொல்லப்படுது, அதை பத்தின பதட்டம் உட்பட எதுவுமே நமக்கு வரமாட்டேங்குது. ஜஸ்ட் படம் ஃபுல்லா எவனுக்கு என்ன ஆனா என்ன அப்படிங்கிற மூட்லயே நம்ம இருக்கோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, படத்தோட ரைட்டிங் முழுக்கவே அந்த டாட்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி மட்டுமே இருக்கு. அதிலே கவனம் செலுத்தினதுனால படத்துக்குள்ள எந்த விஷயமும் ஆர்கானிக்கா இல்ல. படத்துடைய கடைசியில வர்ற ட்விஸ்ட் உட்பட எல்லா விஷயங்களும் ரொம்ப ஃபோர்ஸ்டாவே இருக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா, ஒரு ஜென்ரிக்கான த்ரில்லர் படம் உங்களுக்கு ஓகே நான் பார்ப்பேன் அப்படின்னா இந்த நிறங்கள் 3 ஓரளவுக்கு உங்களை திருப்தி பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. மற்றபடி ரைட்டிங் இன்னும் பெட்டரா இருந்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாவே வந்திருக்கும் இந்த நிறங்கள் 3. ஸோ இந்த வீடியோல நிறங்கள் 3 படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேற ஒரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க ஏற்கனவே அந்த படம் பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.